ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சில்க் த்ரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகினர்ஸ் நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம எப்போவுமே நாட்டெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஹேண்ட் நீடில்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இந்த நீடில் பாக்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நீடில் இருக்கும். உங்களுக்கு எந்த நீடில் வேணுமோ அந்த நீடில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நீடிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பாயிண்ட் இருக்குது இல்லையா? இந்த ஹெட் பாயிண்ட்டில் உங்களுக்கு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் தான் நம்ம த்ரெட் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹெட் போர்ஷன் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துடக்கூடாது. எப்போவுமே ஓரளவுக்கு தின்னாக இருக்க மாதிரி நீடிலோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். நீங்கள் நாட் ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி நீடில் தான் பார்த்து எடுக்கணும். பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நீடில்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்று இது மாதிரி ஃபேப்ரிக்கில் எங்கேயாவது நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிடணும் செக்யூர் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா நம்ம நீடில் பாக்ஸ் நம்ம காமிச்சோம் இல்லையா? அதிலேயே போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிடலாம். செப்பரேட்டாக எப்போவுமே விடக்கூடாது. நீடில் அப்படி தனியாக விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது இல்லையா? நமக்கு தெரியாமல் நம்ம கையிலலாம் குத்திடும். வேறு ஏதாவது கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நீடில்ஸ் இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது நீடில்ஸ் நம்ம வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம வாயில் வைக்கும்போது இதில் இருக்க மெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு வயிற்றுக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாதி த்ரெட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அப்படியே தொங்க விட்டுட்டோ இல்லை அப்படியே விட்டு லூஸாக விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லாக் மாதிரி போட்டு நம்ம நீடில் செக்யூர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ பிகினர்ஸ் எல்லோரும் இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில்லேருந்து எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. த்ரெட் எடுக்கணும். ஸோ த்ரெட் எடுக்கும்போது எப்போவுமே நம்ம செப்பரேட்டாக தரையில் விட்டு எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லையா? நீடிலோட ஒரு எட்ஜ் த்ரெட்டோட ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த த்ரெட்டை நம்ம இந்த எட்ஜை கையில் பிடிச்சிட்டு பாருங்கள், ஒரு ஹேண்டில் நம்ம இந்த எட்ஜை பிடிச்சிக்கிறோம். ஸோ பிடிச்சிட்டு இப்படி இன்னொரு ஹேண்டில் நம்ம த்ரெட்டை இப்படி மெதுவாக பிடிச்சிட்டு இப்படி எடுத்துகிட்டே வரோம். அப்படி நான் எடுத்து வரும்போது நமக்கு த்ரெட்டு எங்கேயும் விட்டு போகாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், நான் அந்த எட்ஜில் இருக்க ஹேண்டை எடுத்துட்டு இந்த த்ரெட் அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெண்டையும் மடித்து ஒன்றா பிடிச்சிக்கிறேன். ஸோ ஒன்றா பிடிக்கும்போது இந்த த்ரெட்டை இங்கே நம்ம விட்டுற மாட்டோம். அப்படியே பிடிச்சிட்டே நம்ம இழுத்துட்டு வரோம். ஸோ இழுக்கும் போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த த்ரெட்டும் இந்த நூலில் இருக்க த்ரெட்டும் நமக்கு ஒன்றா சேருது. சேரும்போது அப்போ 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகுப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 த்ரெட் இருக்கும். தெரியுதா? இதுதான் நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ், டபுள் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். ஸோ 2 இருக்கிறதுனால டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம 12 டைம்ஸ் எடுக்கணும். 12 டைம்ஸ் எடுத்தால் நமக்கு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துடும். நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இப்போ எனக்கு 12 வேணும் அப்படின்னா நீங்கள் 6 டைம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் 2 எட்ஜையும் ஒன்றா சேர்த்து கூட நாட் போட்டுக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நான் பாக்ஸ்குள்ளே போட்டதுனால எனக்கு த்ரெட் அங்கேயும் இங்கேயும் நகரில் ஒரே இடத்துல இருக்குது. இல்லைன்னா அங்கேயும் உருண்டு போயிட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த எட்ஜை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதே ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஜுவல்லரி மேக்கிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா? இதில் நம்ம எவ்வளோ கவுண்ட் எடுத்துருக்கோம் நமக்கு தெரியாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இன்கேஸ் கவுண்ட் பண்ணாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் இந்த கோனில் இருக்க த்ரெட் தான் நமக்கு கண்டினியூ ஆகுது. இந்த போர்ஷனில் நம்ம இந்த எட்ஜில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்த்துறேன் எனக்கு எவ்வளோ இருக்குது சொல்லிவிட்டு. 6 இருக்குது. ஆக்சுவலி எனக்கு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வேணும். நான் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் டபுள் டைம்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் நீடில் ரொம்ப குட்டியான நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ திம்மர் வச்சு நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணும்போது த்ரெட்டில் இருக்க எட்ஜ் செப்பரேட்டாக வந்துடும். நம்மளோட இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ இது நமக்கு செப்பரேட்டாக இருக்கும்.
இப்போ இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸில் இந்த எட்ஜில் மட்டும் ஒரு ட்ராப் நமக்கு கம் போட்டு நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஸோ கம் போட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து செப்பரேட்டாக போகுது இல்லையா, செப்பரேட்டாக போகிறது நமக்கு ஒன்றா மிங்கிள் ஆகிடும். ஸோ நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்னோடய ஃபிங்கரில் லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ கம் எடுத்துகிட்டு நம்ம த்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி லைட்டாக போட்டுக்கிறோம். ரொம்ப ஃபுல்லாக த்ரெட்டு ஃபுல்லாக போடக்கூடாது, லைட்டாக அப்படி போட்டுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஸோ எல்லா த்ரெட்டும் வந்துட்டு ஒன்றா வந்து ஜாயின் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நீடில் விடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா த்ரெட் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நீடில் எடுத்துகிட்டு நீடில் வந்து இதெல்லாம் ஒன்றா ஒட்டிடும் இல்லையா, ஸோ இந்த ஒட்டுனதுக்கப்புறமா நம்ம வந்து நீடிலோட இந்த ஹெட் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெரியுதா? இப்போ நான் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீடில் வந்துட்டு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, உங்களுக்கு த்ரெட்னர் அப்படி சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வாங்கிட்டு கூட நீங்கள் த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய நான் இப்போ வந்து 6 கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஒரு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப திக்காக இருக்கும்போது அது அந்த த்ரெட்னர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப திக்கான த்ரெட்ஸ் எல்லாம் நிறைய த்ரெட்டோட டென்சிட்டி போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்னர் வந்து கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நீடில் வந்துட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எட்ஜ் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு, இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்குவோம். நார்மலாக நம்ம நாட் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் நாட் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட் போட்டுட்டேன். ஸோ நார்மலாக நம்ம எப்போவும் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப நீட்டாக வரணும்னா இந்த மாதிரி நாட்டு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பூ கட்டுறதுக்கு போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டுட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த நாட் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம நாட் போட்டுவிட்டோம். பட் ஆனால் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்காகும். ஸோ இது வந்துட்டு எல்லா பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு டவுட்டாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாட்டை வந்துட்டு ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு, நீடில் இருக்கு இல்லையா, ஸோ நீடில் வந்துட்டு ஒரு சைடு, அதாவது ஆப்போசிட் சைட் 2 எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த 2 எட்ஜையும் வந்துட்டு நம்ம இது மாதிரி ஹோல்ட் பண்ணிடுறோம். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் ஒரு ஹேண்டில் பிடிச்சிருக்கேன், இது நான் ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த போர்ஷன் நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு, எங்கேயுமே நமக்கு லூஸ் இருக்கக்கூடாது த்ரெட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இந்த நீடில் இருக்க இந்த நாட் இருக்க பக்கத்தை நம்ம கையில் பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த நீடில் இருக்க போர்ஷனை மட்டும் லைட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ட்விஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகும். சென்டரில் இருக்குது, இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு நல்லாவே ட்விஸ்ட் ஆகும். நீங்கள் ஒன் சைடு மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணணும், டபுள் சைடு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன் சைடு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் செப்பரேட்டாக அந்த த்ரெட் வந்துட்டு எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ மிங்கிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா த்ரெட்டில் இந்த எட்ஜ் இருக்குது, இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட் போட்டிருக்க சைடு வந்துட்டு நம்ம நல்லா இப்படி கையில் ஹோல்ட் பண்ணிடணும். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் நான் கையில் ஹோல்ட் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரியே இந்த நீடில் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம இப்படி நீடில் மட்டும் பிடிக்காமல் இந்த 2 கொஞ்சம் த்ரெட்டும் சேர்த்து நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடு இழுக்கணும். ஓகே, இந்த சைடு நான் இழுக்கிறேன், இந்த சைடு நான் இழுக்கிறேன். ஓகே, 2 ஹேண்டையும் பிடிச்சி நம்ம இழுக்கும் போது நல்லா வந்துட்டு த்ரெட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா நம்ம இந்த ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு இன்னுமே த்ரெட் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு வராது, சிக்குழுகிறது கம்மியாகும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை லூஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ட்விஸ்ட் ஆகும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம இழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்பப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போவும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும்.
நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, இப்போ அது ரெண்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி நான் வந்து நாட் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு டோட்டலாக 12 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு 12 ஸ்டாண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 12 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டோட்டலாக 12 எடுத்துகிட்டு, அதாவது த்ரெட்டோட டபுள் சைட் போடாமல், இந்த நாட் வந்துட்டு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நாட் போடாமல் நீங்கள் இது ஒரு த்ரெட்டுக்கு மட்டும் நாட் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தேவையான 12 ஸ்டாண்ட்ஸ் இந்த ஒன் சைட்லேயே இருக்கும். ஸோ அதனால் ஒன் சைட் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். நான் வந்துட்டு நீடில் ரொம்ப குட்டியாக எடுத்துருக்கன்றதுனால நான் வந்து 6 எடுத்து டபுளாக நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீடில் அதுக்காக தான் சொல்கிறேன், நீடில் எடுக்கும்போது ரொம்ப தின்னாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 12 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நீடில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும். ஏன்னா ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் நீடில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் நீடில்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கை தான் வலிக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் தெரியாமல் அதை எடுத்துருவீங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ண வந்துட்டு உங்களுக்கு கை ரொம்ப வலி எடுக்கும். இந்த ஃபிங்கர்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு செவந்துரும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தின்னான நீடிலாக எடுங்கன்னு சொல்கிறது. மேக்ஸிமம் வந்துட்டு திக்கான நீடில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நாட் ஸ்டிச்சஸ்லாம் போடுறதுக்கு சில்க் த்ரெடை வந்துட்டு நம்ம இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.